ஓம் நம சிவாய. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருமணம் ஆனவங்க சட்டப்படி மனமுறிவு ஏற்படுறதுக்கு ஜோதிட ரீதியான விதிகள் என்ன, அந்த விதிகள் சிஆர்பி மெத்தடில் இந்த ஜாதகத்தில் எப்படி பொருந்தி வருது அப்படின்னு பார்க்க போகிறோம். சிஆர்பி மெத்தடில் 2 பார்ட் இருக்குது. ஒன்று பிளானட் எப்படி லிங்க் ஆகுது, இன்னொன்று மனமுறிவு ஏற்படுறதுக்கான சிஆர்பி மெத்தடில் கண்டுபிடிச்சிருக்கிற ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த ஜாதகம் ஒரு விவாகரத்தான நபரோடது. இவங்க ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஜாதகர் பிறந்தது துலா லக்னம். லக்னத்தில் சூரியன், செவ்வாய், புதன் 3 கிரகம் இருக்கு. 2ஆம் இடமான விருச்சிகத்தில் சந்திரன், சுக்கிரன், ராகு 3 கிரகம் இருக்கு. கும்பத்தில் குருவும், ரிஷபத்தில் கேதுவும், மிதுனத்தில் சனியும் இருக்கு. சைடில் தெரிகிற இந்த 5 விதிகளும் சிஆர்பி மெத்தடுக்கான விதிகள். இந்த விதிகள் 5மே வரும் பட்சத்தில் மட்டும்தான் விவாகரத்து நடக்கும். முதல் விதி 7க்கு செவ்வாய் தொடர்பு, அதாவது 7ஆம் வீட்டிற்கு செவ்வாயோட தொடர்பு எப்படி வருதுன்னு பாருங்க. துலாலகணத்திற்கு 7ஆம் வீடுங்கிறது மேசம், அதன் அதிபதி செவ்வாய் லக்னத்திலேயே இருக்கு. லக்னத்தில் இருக்கிற செவ்வாய் 7ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்குது, அதாவது தன்னுடைய வீட்டை தானே பார்க்குறாரு. இதனால முதல் விதி மேட்ச் ஆகுதுங்கிறத பார்க்க முடியுது. 2வது ரூல் 2, 8 தொடர்பு. துலா லக்னத்திற்கு 8ஆம் வீடுங்கிறது ரிஷபம், இதன் அதிபதி சுக்கிரன் 2ஆம் வீட்டில் இருக்கு. அப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கிற 2, 8 தொடர்புங்கிறது மேட்ச் ஆகி வருது. 3வது ரூல் 6, 7 தொடர்பு. அதாவது துலா லக்னத்திற்கு 6ஆம் வீடுங்கிறது மீனம், அதன் அதிபதி குரு கும்பத்தில் இருக்கு. கும்பத்தில் இருக்கிற குரு தனது 9ஆம் பார்வை மூலமாக லக்னத்தில் இருக்கிற 7ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாயை பார்க்குது. அப்போ 6, 7 தொடர்பு ஏற்பட்டிருக்குன்னு அர்த்தம். அதே சமயம் ஒரு கிரகத்தினுடைய 3 நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும். இங்கே 6ஆம் வீட்டதிபதியான குரு சைடில் பாருங்க, சதயம் நட்சத்திரத்தில் இருக்கு. 7ஆம் வீட்டதிபதி செவ்வாய் சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கு. அப்போ சதயத்திலையும் சுவாதியிலும் இருக்கும் கிரகங்கள் இணையும். அந்த விதத்திலையும் செவ்வாயை கும்பத்தில் குரு இருக்கிற சதயம் நட்சத்திரத்தில் வச்சு பார்க்கலாம், அல்லது சதயம் நட்சத்திரத்தில் இருக்கிற குருவை சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கிற செவ்வாயோட சேர்த்து வச்சு குருவை பார்க்கலாம். அப்பவும் 6, 7 தொடர்பு ஏற்பட்டிருக்குங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுது. அடுத்தது 4வது ரூல் 7, 8 தொடர்பு. இங்கே 7ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் லக்னத்தில் இருந்து 8ஆம் பார்வை மூலமாக லக்னத்துக்கு 8ஆம் வீட்டை பார்க்குறாரு. அப்போ 7, 8 தொடர்பாக இருக்குன்னு பொருள். 5வது ரூல் 2க்கு வதை, வைநாசிகம், வேதை நட்சத்திரங்களில் கிரகம் இருப்பது. வதை அப்படின்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒரு கிரகம் அமர்ந்த நட்சத்திரத்தில் இருந்து 7வது நட்சத்திரம், கிளாக் வைஸில் 7வது நட்சத்திரம் வதம், ஆன்டி கிளாக் வைஸில் 7வது நட்சத்திரம் வைநாசிகம். அந்த ஆன்டி கிளாக் வைஸில் 7வது நட்சத்திரம் அப்படிங்கிறது கிளாக் வைஸில் எண்ணி வரும்போது 22வது நட்சத்திரமாக வரும். அதே மாதிரி ஒரு கிரகம் அமர்ந்த நட்சத்திரத்தில் இருந்து வேதை நட்சத்திரம் அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்கு. பொண்ணு மாப்பிள்ளை ஜாதக பொருத்தம் பார்க்கும்போது பயன்படுறது அது. இங்கே துலா லக்னத்திற்கு 2ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய். கிரக பாதசாரத்தில் பாருங்க, செவ்வாய் இருக்கும் நட்சத்திரம் சுவாதி. சுவாதி நட்சத்திரத்திற்கு ரோகிணி நட்சத்திரம் வேதை. அப்போ ரோகிணி என்ன கிரகம் இருக்கு? கேது இருக்கு. இந்த மாதிரி செவ்வாய் அமர்ந்த நட்சத்திரத்திற்கும்
கேது அமர்ந்த நட்சத்திரத்திற்கும் வேதையாக இருக்கிறதுனால இந்த 5வது ரூல் மேட்ச் ஆகி வருதுன்னு பார்க்க முடியுது. இந்த மாதிரி எந்த ஜாதகத்தில் 5 விதிகளும் பொருந்தி வருதோ அந்த ஜாதகர் மனமுறிவை சந்திப்பார். அல்லது இது போல எந்த ஜாதகத்தில் இருக்கோ அவங்களும் அவங்க மன வாழ்க்கையில் கசப்பை சந்திப்பாங்க அப்படின்னு பொருள். இது மாதிரி அடுத்த வீடியோவில் மனமுறிவு ஏற்பட்ட ஒருத்தரோட ஜாதகத்தை சிஆர்பி மெத்தடில் அனலைஸ் பண்ணலாம். திருச்சிற்றம்பலம்.